ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசூசன்சர் சேனல். போயிட்டு இங்கிலீஷ் சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஜூன் மாதத்தில் 60 நிறுவனங்களில் முதல் முறையாக விதிமீறல் செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு மதிய நேர வேலை தடை குறித்த ஆய்வு பிரச்சாரத்தை மனிதவள ஆணையம் நடத்தியது. நண்பகலில் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவது குறித்து PIMக்கு 40 அறிக்கைகள் கிடைத்தன. மறு ஆய்வுக்கான தேவைகள் மற்றும் நிபந்தனைகள் 50 நிறுவனங்கள் பூர்த்தி செய்துள்ளதாகவும் மறு ஆய்வு செய்த தளத்தில் எந்த மீறல்களும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் PIM அறிவித்துள்ளது. சட்டத்தின் எல்லைக்குள் இல்லாத எந்த ஒரு புகைப்படம் அல்லது வீடியோ பதிவும் நோயாளிகளின் தனியுரிமையை மீறுவதாக சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. திங்களன்று ஒரு செய்தி அறிக்கையில் நோயாளிகளின் தனி உரிமையை அனைவரும் மதிக்க வேண்டும் என்று அமைச்சகம் கூறியது. மருத்துவ தரவை பாதுகாப்பது அதன் மிக முக்கியமான முன்னுரிமைகள் ஒன்றாகும் என்பதை வலியுறுத்தியது. சட்டம் 70/2020 பிரிவு 21 குறிப்பிட்டு சம்பந்தப்பட்ட தரப்பினர் அல்லது தரப்பின் நிர்வாகத்திடமிருந்து முன் எழுத்துப்பூர்வ ஒப்புதலை பெறாவிட்டால் மூன்றாம் தரப்பினர் நோயாளிகள் அல்லது பயிற்சியாளர்கள் சுகாதார நிலையத்தில் இருக்கும்போது புகைப்படம் எடுப்பது அல்லது வீடியோ எடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சகம் சுட்டிக்காட்டியது. நிபுணத்துவ நடைமுறை சட்டத்தின் அதே கட்டுரை நோயாளியின் தனிப்பட்ட தகவல் மற்றும் அடையாளத்தை வெளிப்படுத்தாததை கருத்தில் கொண்டு நோயாளியிடமிருந்து எழுத்துப்பூர்வ ஒப்புதலை பெற்ற பிறகு கல்வி ஆவணங்கள், ஆராய்ச்சி மற்றும் பலவற்றின் நோக்கத்திற்காக எந்த ஒரு பதிவுகளையும் செய்ய வல்லுநர்கள் அனுமதி. குவைத் உள்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்ட வழிகாட்டுதல்கள் மற்றும் தேவைகளின் கீழ் வெளிநாட்டவர்களுக்கு தனது வருகை விசாவை முழுமையாக திறந்துவிட்டதால் நாடு 6 கவர்னேட்டுகளை வாரத்திற்கு சராசரியாக 8700 விசிட்டிங் விசாக்களை வழங்குகிறது. இது தோராயமாக 2000 வணிக வருகை விசாக்கள், 2900 குடும்ப வருகை விசாக்கள் மற்றும் வாரத்திற்கு 3800 சுற்றுலா விசாக்கள் அடங்கும் என்று குடியிருப்பு விவகாரங்களுக்கான பொது நிர்வாகத்தின் உதவி இயக்குநர் ஜெனரல் பிரிகேடியர் மஜித் அல் முத்தாரி அவர்கள் அல்ராய்ஸ் அரபு செய்தித்தாளுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். குறிப்பிட்ட விதிகள் மற்றும் விதிமுறைகளின் கீழ் அனைத்து தேசிய இனத்தவர்களுக்கும் விசாக்கள் கிடைக்கின்றன. இதற்கு ஸ்பான்சர்கள் நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் பார்வையாளர்கள் நாட்டின் சட்டங்களை மதிக்க வேண்டும். விசா வைத்திருப்பவர்கள் தங்கள் வருகையின் காலத்தை பெரும்பாலும் கடைபிடித்துள்ளனர். அவர்களின் காலம் முடிந்தவுடன் புறப்பட்டு அதிக நேரம் தங்காமல் அவர் கூறினார். விசிட் விசாவை மீறி தங்கியிருப்பது மிக குறைவு என்றும் அவர் கூறினார். ஒரு பார்வையாளர் விசா காலத்திற்கு இணங்கவில்லை என்றால் சகேல் பயன்பாட்டின் மூலம் ஸ்பான்சருக்கு ஒரு அறிவிப்பு அனுப்பப்படும். அதை தொடர்ந்து SMS உரை செய்தியும் அனுப்பப்படும். மீறல் தொடர்ந்தால் 5 முதல் 7 நாட்களுக்கு பிறகு ஸ்பான்சரை தொடர்பு கொண்டு குடியிருப்பு விவகார விசாரணைத்துறையுடன் வழக்கை மறுபரிசீலனை செய்யும்படி கேட்கப்படுவார். புதிய விசாவிற்கு ஸ்பான்சர் செய்ய தடை, அபராதம் மற்றும் கைது உள்ளிட்ட ஸ்பான்சர்களை மீறினால் கடுமையான நடவடிக்கைகள் செலுத்தப்படுகின்றன. விண்ணப்பம் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் 14 முதல் 30 நிமிடங்களுக்கு விசிட் விசாக்கள் சீராக வழங்கப்படும் என்று அதிக எண்ணிக்கையிலான பார்வையாளர்கள் அமெரிக்கர்கள், பிரிட்டிஷ், துருக்கியர்கள், ஜோர்டானியர்கள், எகிப்தியர்கள், இந்தியர்கள் மற்றும் சிறுவிகள். சனிக்கிழமை மதியம் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டு கட்டிடத்தில் மேலும் 5 பேர் இருந்ததால் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டை அதிகாரிகள் பதிவு செய்தனர். அறிக்கையின்படி பர்வானியாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தீ தொடங்கியது மற்றும் புகை அவரது பக்கத்து வீட்டில் கசிந்தது. இதனால் அண்டை குடியிருப்பில் உள்ள ஒரு சிறிய குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் மூச்சு திறன் மூலம் இறந்தனர். அபார்ட்மெண்டில் தீப்பிடித்த வெளிநாட்டவர் உயிர் பிழைத்து கொலை குற்றச்சாட்டப்பட்டார். குவைத்தைச் சேர்ந்த இந்திய மாணவர் ஜோஹன் வர்கீஸ் சாஜன் அவர்கள் கனடாவில் பரவலாக கருதப்படும் டொராண்டோ பல்கலைக்கழகத்தில் மதிப்புமிக்க லெஸ்டர் பி பியர்சன் உதவித்தொகையை பெற்றார். ஆண்டு அடிப்படையில் உலகளவில் சுமார் 37 விதிவிலக்கான மாணவர்களுக்கு வழங்கப்படும் லெஸ்டர் பி பியர்சன் உதவித்தொகையானது கல்வி, குடியிருப்பு, தற்செயலான மற்றும் பல்வேறு கட்டணங்களை உள்ளடக்கியது. தோராயமாக 2.5 இந்திய ரூபாய் முதல் 3 கோடி வரை. இது மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட திட்டமாகும். இது அதன் மொத்த விண்ணப்பதாரர்கள் 1% குறைவாகவே அனுமதிக்கப்படுகிறது. ஃபைப்ஸ் DPS சமீபத்திய 12ஆம் வகுப்பு பட்டதாரியாக ஜோஹன் ஆரம்பத்தில் ஸ்காலர்ஷிப்பிற்கான ஒரே வேட்பாளராக பள்ளியால் பரிந்துரைக்கப்பட்டார். தொடர்ந்து குவைத்திலிருந்து இதுவரை இந்த உதவித்தொகையை பெற்ற முதல் மற்றும் ஒரே மாணவர். டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் உள்ள லெஸ்டர் பி பியர்சன் திட்டம் கல்வி மற்றும் பாடநெறிகளுக்கு குறிப்பிடத்தக்க சாதனைகளை வெளிப்படுத்திய மற்றும் பள்ளி மற்றும் சமூகத்தில் தலைமைத்துவத்தின் மூலம் வரையறுக்கப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்திய விதிவிலக்கான மாணவர்களின் குழுவை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் பொருந்தக்கூடிய அறிஞர்களின் சமூகத்தை உருவாக்குவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. உலகெங்கிலும் உள்ள சர்வதேச மாணவர்களுக்கு
மதிப்பிற்குரிய பல்கலைக்கழகத்தில் கல்வியை தொடர உதவித்தொகை பாரிய ஆதரவு வழங்குகிறது மற்றும் இலவச குடியிருப்பு உணவு திட்டங்கள், சுகாதார காப்பீடு, பொழுதுபோக்கு மற்றும் ஆரோக்கிய திட்டங்கள் மற்றும் பிற இதர செலவுகளை உறுதி செய்கிறது. கல்வியாளர்களுக்கு துணையாக பிஎஸ்என் உதவித்தொகை முழுமையான திட்டங்களை வளர்த்து அதன் விரிவான திட்டங்களின் மூலம் சமூகத்தின் எதிர்கால தலைவர்களை உருவாக்குகிறது. பாசியால் ரத்து செய்யப்பட்ட புதிய பட்டியலில் 322 கட்டிடங்கள் அகற்றப்பட்டதாக சிவில் தகவலுக்கான பொது ஆணையம் அறிவித்தது. இந்த முடிவு குடியிருப்பு உரிமையாளர் அறிவிப்பு அல்லது கட்டிடம் இடிக்கப்பட்டதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் அறிவிப்பு வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் தங்கள் புதிய முகவரிகளை பதிவு செய்ய பாசியை பார்வையிட வேண்டும். ஒரு நபருக்கு 100 தினார் வரை அபராதம் விதிக்கும் 1982ஆம் ஆண்டின் சட்டம் எண் 32 ஆண்டாம் எண் பிரிவு 32 அடியிட்டு காட்டப்பட்டுள்ள தண்டனையை தவிர்ப்பதற்கு தேவையான ஆதார ஆவணங்களை அவர்கள் வழங்க வேண்டும். வஃப்ரா, அப்தலி மற்றும் அம்ஹாரா பண்ணைகள் மற்றும் பல பகுதிகளில் பொது மன்னிப்பு திட்டத்தை பயன்படுத்தாத குடியிருப்பு சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக உள்துறை அமைச்சகம் அதன் ஆய்வு பிரச்சாரத்தை தொடங்குகிறது. ஆதாரங்களின்படி குடியுரிமை மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீது 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் வார இறுதியில் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கான தயாரிப்பில் தகுதியான அதிகாரிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டனர். குடியிருப்பு சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிரான பாதுகாப்பு பிரச்சாரங்களும் கைது செய்யப்பட்ட அனைவரையும் நாடு கடத்துவதற்கான துரித நடவடிக்கைகளும் தொடரும் என்று அந்த வட்டாரம் தெரிவித்தது. முதல் துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அவர்கள் வீட்டு பணியாளர்களை தனியாருக்கு மாற்றுவது தொடர்பாக 2024ஆம் ஆண்டின் அமைச்சர் தீர்மானம் எண் 6 வெளியிட்டார். உள்நாட்டு விசாவில் இருந்து தனியார் துறையில் பணிபுரியும் விசாவிற்கு மாற்றம் இம்மாதம் ஜூலை 14ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை நடைபெறும். இடமாற்றத்திற்கு வீட்டு பணியாளர்கள் பதிவு செய்துள்ள முதலாளியின் ஒப்புதல் தேவை. மேலும் தொழிலாளி தற்போதைய ஸ்பான்சருடன் ஒரு வருடத்தை முடிக்க வேண்டும். பண பரிமாற்றத்திற்கு 50 தினார் நிதி கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முஹர்ரமை முன்னிட்டு நாடு முழுவதும் ஹுசைனியாவுக்கு உள்துறை அமைச்சகம் கடுமையான உத்தரவுகளை வழங்கியது. அறிக்கையின்படி எந்த ஒரு கொடியையும் காட்ட வேண்டாம் என்று ஹுசைனியாவுக்கு எம்ஓவை அறிவுறுத்தியது மற்றும் ஹுசைனியாவின் வாகனங்கள் இல்லாத ஒரு பேனர் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. ஹுசைனியா சுவர்களுக்கு வெளியே கூடாரங்கள் அல்லது கியோஸ்களை அமைப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது மற்றும் கண்டறியப்பட்டால் உடனடியாக அகற்றப்படும். மேலும் ஊர்வலம் நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து நிர்வகிப்பதற்கும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் ஹுசைனியாக்களுக்கு பாதுகாப்பு பணியாளர்கள் நிறுத்தப்பட்டுவார்கள். ஹுசைனியா சுவர்களுக்கு வெளியே போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துதல் அல்லது வெளிப்புற முற்றங்களில் பார்வையாளர்கள் இருக்கைகள் ஏற்பாடு செய்தல் போன்ற நிறுவன நடவடிக்கைகள் தன்னார்வலர்கள் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் அறிவித்தல்களை பின்பற்றவும் சடங்குகளின் போது பாதுகாப்பு படையினருடன் முழுமையாக ஒத்துழைக்கவும் தேவைப்படும் போது அவர்களின் உதவியை பெறவும் உள்துறை அமைச்சகம் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறது. என்பிடிசி நிர்வாகம் ஜூன் 12 அல்லது மங்காப்பில் உள்ள என்பிடி இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் அவசர நிதி உதவியாக தலா 1000 குவைத் தினார்கள் சுமார் 3260 அமெரிக்க டாலர்கள் வழங்கியுள்ளது என்று நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியா, நேபாளம், பாகிஸ்தான், எகிப்து மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளை சேர்ந்த 61 ஊழியர்களுக்கு அவசர நிதி உதவி வழங்கப்பட்டது. இதில் 54 ஊழியர்கள் இந்தியர்கள். கூடுதலாக என்பிடிசி காயமடைந்த ஊழியர்களின் குழந்தைகளுக்கு சிறப்பு படைப்பு உதவித்தொகை திட்டத்தை அறிவித்துள்ளது. என்பிடிசி அதிகாரிகள் முன்னதாக காயமடைந்த ஊழியர்களின் 10 குடும்ப உறுப்பினர்களை குவைத்திற்கு அழைத்து வந்தனர். அவர்கள் தற்போது காயமடைந்த ஊழியர்களுடன் தங்கியுள்ளனர். தற்போது 2 ஊழியர்கள் மட்டுமே சிகிச்சை பெற்று வருகின்றனர். மற்ற அனைவரும் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட முழு வசதியுடன் கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்று என்பிடிசி தெரிவித்துள்ளது. இன்னும் சிகிச்சையில் உள்ள 2 ஊழியர்களும் விரைவில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார்கள் என்று நிறுவனம் ஒரு செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் அடிப்படை அமைப்புகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்த முயலும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் தொடர்புடைய குடிமக்களை அரசு பாதுகாப்பு சேவை கைது செய்துள்ளதாக குவைத் உள்துறை அமைச்சகம் புதன்கிழமை தெரிவித்துள்ளது. கைதிகள் அமைப்பின் கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பரப்பி அந்த அமைப்பில் சேர வெளிநாடு செல்ல முயன்றதாக அமைப்பின் பாதுகாப்பு உறவுகள் மற்றும் ஊடகங்களுக்கான பொது இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை எடுப்பதற்கு முன்னோடியாக பொது வழக்கறிஞர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். குவைத் அமைச்சரவை அதன் வாராந்திர கூட்டத்தில் அனைத்து பொது மற்றும் அரசு நிறுவனங்களுக்கும் குவைத் கொடி மற்றும் குவைத் தேசிய கீதத்தை மட்டுமே நாட்டிற்கு உள்ளேயோ அல்லது வெளியிலேயோ எந்த உத்தியோகபூர்வ நிகழ்வின் போதும் பயன்படுத்த வேண்டும் என்று அறிவித்துள்ளது. உத்தியோகபூர்வ சந்தர்ப்பங்களில் வேறொரு நாட்டின் கொடியை உயர்த்தவோ அல்லது தேசிய இசைக்கோ அமைச்சரவை தடை விதித்துள்ளது.
குவைத் சில தவறான குற்றங்களுக்கு சிறை தண்டனைக்கு பதிலாக சமூக சேவை போன்ற மாற்று நடைமுறைகள் மற்றும் தண்டனைகள் குறித்த புதிய சட்டத்தை குவைத் உருவாக்குகிறது என்று உள்ளூர் நாளிதழ் அல் கபாஸ் நீதி அமைச்சரும் அவுகாப் மற்றும் இஸ்லாமிய விவகார அமைச்சருமான முகமது அல் பஸ்மி அவர்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது. அறிக்கையின்படி குற்றவாளிகளை சமுதாயத்தின் நலனுக்காக பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த மாற்று தண்டனைகள் போக்குவரத்து விதிமீறல்கள், நகராட்சி சட்டமீறல்கள் மற்றும் அச்சிடுதல் மற்றும் மீறல் போன்ற சில தவறான வழக்குகளுக்கு 2 மாதங்களுக்கும் குறைவான சிறை தண்டனை மாற்றும் வெளியிடும் சட்டம். குவைத்தில் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்தும் உங்கள் அனைவரின் நல்லாதவுடன் எனது இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலில் சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.